சரி, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இல்லையா? ஆக்சுவலா இது எந்த டாபிக் கீழே வருது? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்றது எந்த டாபிக் கீழே வரும்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சா? அட்ஜெக்டிவ்ஸ் வேற. ஓகே, என்னன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது வாக்கியங்களை மாற்றி எழுதுறது இல்லையா? நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இப்ப டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல பாசிட்டிவ் டிகிரியா இருந்து கம்பேரிட்டிவ்க்கு மாற்றும் பொழுது டென்ஸ் மாறுமா மாறாதா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல 3 டிகிரி சொல்லுவீங்க இல்லையா? பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாசிட்டிவ் டிகிரி இருக்கு இல்லையா? இதுல இருந்து நீங்க ஒன்ன கம்பேரிட்டிவா மாத்துறீங்க, அப்படி இல்லைன்னா சூப்பர்லேட்டிவா மாத்துறீங்க. அப்படி மாத்தும் பொழுது டென்ஸை மாத்தணுமா மாத்தக்கூடாதா? டென்ஸை மாத்தணும். வெரி குட். ஓங்கி ஒரு கொட்டு தலையிலே வச்சுக்கணும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல டென்ஸ் மாறுமா மாறாதா? ஓகே, ஒரு சந்தேகம் வருதா? சரி, அடுத்தது டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாத்துறீங்கல்ல, அதுல டென்ஸ் மாறுமா மாறாதா? டென்ஸ் மாறும். சரி, எல்லாத்துக்குமே மாறுமா? சில விதிவிலக்கு இருக்கு அங்க. சரியா? ஓகே. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மாத்துறீங்கல்ல, அப்ப டென்ஸ் மாறுமா? இப்ப பாருங்க, மாறாது. மாறுமா மாறாதா? மாறாது. சரி, வேற என்னெல்லாம் இப்படி மாத்துறீங்க? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல டென்ஸ் மாறுமா? மாறும். எவ்வளவு தெளிவா இருக்கிறோம். புரியல என்னது? ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல டென்ஸ் மாறும். அப்படியா? மாறுமா மாறாதா? மாறும். ஒரு தவற எவ்வளவு அழுத்தமா, எவ்வளவு குரூப்பா சேர்ந்து, சரியா, எவ்வளவு ஆணித்தரமா சொல்றோம்னு பாருங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல டென்ஸ் மாறும் அப்படின்றீங்க. இன்னமும் ஒருத்தருக்கு சந்தேகம் இருக்கு. மாறுமா மாறாதா? அதனாலதான் அவங்க சொல்ல வர்றாங்க என்னன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்ல தான் நீங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸா மாத்துறதா இருக்கட்டும், அல்லது பேசிவ் வாய்ஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸா மாத்துறதா இருக்கட்டும், டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்துறதா இருக்கட்டும், அல்லது இன்டைரக்ட் ஸ்பீச்சை டைரக்ட் ஸ்பீச்சா மாத்துறதா இருக்கட்டும், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அந்த டாபிக்கா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இங்க டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரே ஒரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சிருந்தா இந்த குழப்பம் வராது. எந்த குழப்பம்? இந்த டென்ஸ் மாறுமா மாறாதான். என்ன தெளிவு அப்படின்னு சொன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா வாக்கியத்தின் அமைப்பை மாற்றுதல், ஆனா பொருள் மாறக்கூடாது. இந்த வர he eats a mango. என்ன டென்ஸ்ல மேம் இருக்கு? என்ன டென்ஸ்ல இருக்கு? he eats a mango. என்ன டென்ஸ்ல இருக்கு? பிரசன்ட் டென்ஸ்ல, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. a mango is eaten by me. என்ன டென்ஸ்ல இருக்கு? என்ன டென்ஸ்ல இருக்கு சொல்லுங்க. இதுவே உங்களுக்கு கேள்வியா கேட்டலாம் போலயே இல்லையா? a mango is eaten by me என்ன டென்ஸ்ல இருக்கு? 12 டென்ஸ் படிச்சிருக்கீங்க. பிரசன்ட்
புரியல? ஏன் இவ்வளவு குழப்பம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா சொல்லுங்க. ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்க ஹேஸ் வரல, ஹேவும் வரல, இஸ் வந்ததுனால பிரசன்ட் கண்டினியூஸ்ல கூட தான் இஸ் வரும். எது பிரசன்ட் பார்ட்டிசிபிள்? ஈட்டன் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாத்துலயும் வரும். பாசிவ் வாய்ஸ்னாலே ஈட்டன் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டிப்பா இருக்கணும். அதை மட்டுமே வச்சு நீங்க இதுதான் எப்படி அடையாளம் பண்ணுவீங்க? இதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய பாசிவ் வாய்ஸ் ஃபார்ம் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாவா இல்லையா? ஒரு ஆப்பிளை ஒரு மாம்பழத்தை நான் சாப்பிடுகிறேன். ஒரு மாம்பழம் என்னால் சாப்பிட எப்படி? நான் கவனிங்க. நான் ஒரு மாம்பழத்தை சாப்பிடுகிறேன். எப்ப நடக்குது? இப்ப நடக்குது. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே பழத்தை பிடுங்கிறது மாதிரி ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்பட்டதுன்னா இப்ப நான் சாப்பிட்டு ரெண்டாவது பழமா படுகிறது இல்லையா? இதுல எங்க நீங்க டென்ஸை மாத்துனீங்க? ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தானே. என்ன கன்ஃபியூஸ் ஆனீங்க? நான் கேட்டது ரொம்ப தெளிவா கேட்டேன். டென்ஸை மாத்துவீங்க. அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே நீங்க ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸா இருக்கட்டும், டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசனா இருக்கட்டும், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸா இருக்கட்டும், அல்லது டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சா இருக்கட்டும், நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். சரிங்களா? டென்ஸ் மாறலாம் பிரச்சனை கிடையாது. புரியுதா? நீங்கள் வாக்கியத்தின் அமைப்பை மாற்றுகிறீர்களே தவிர வாக்கியத்தின் பொருள் மாறக்கூடாது. மீனிங் should not be changed. Only the structure of sentence should be changed. புரியுதுங்களா? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல மீனிங் மாறாம இருக்கணும்னா சில நேரங்கள்ல டென்ஸை மாத்தினாதான் மீனிங் மாறாம இருக்கும். புரியுதுங்களா? இங்க ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ல நீங்க டென்ஸை மாத்துனீங்கன்னா மீனிங் மாறிடும். அதனாலதான் சொல்றேன். ஐ ஈட் எ மேங்கோ அப்படின்னு சொன்னீங்க. நான் ஒரு ஆப்பிளை சாப்பிடுகிறேன். ஆமா தானே? ஒரு ஆப்பிள் என்னால் சாப்பிடப்பட்டது அல்லது ஒரு மாம்பழம் என்னால் சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க டென்ஸ் மாறுது. சரியா? நீங்க டென்ஸை மாத்தும் போது மீனிங் கரெக்டா கன்வே பண்ணீங்களா? இல்ல. ஏன்? நான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும், புரியுதுங்களா, நீங்க முடிஞ்சது மாதிரி சொல்றீங்க. ரெண்டுல எது உண்மை? புரியுதுங்களா? அப்ப நீங்க அத ஞாபகத்துல வச்சிருந்தா நீங்க ஒண்ணுதான், மீனிங் மாறக்கூடாது. நான் மாத்துறது எதை? ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸுக்கு மாத்தும் பொழுது ஆக்டிவ் வாய்ஸுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு. அந்த வடிவத்துல இருந்து பாசிவ் வாய்ஸுக்கான வடிவத்தை தான் நம்ம மாத்திரமே தவிர எது மாறக்கூடாது? மீனிங் மாறக்கூடாது. இதை மட்டும் ஞாபகத்துல வச்சிருங்க. ஒருவேளை மீனிங் மாறுச்சு அப்படின்னா நீங்க அதை தேவையில்லாத ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆமா. இப்ப நான் டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் நடத்த போறேன். அதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிருவீங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல டென்ஸ் மாறுமா மாறாதா? மாறாது. இப்ப டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல 3 டைப் இருக்கு. எத்தனை டைப் இருக்கு? 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, 2 பொருட்களை, 2 மனிதர்களை, சரிங்களா, 2 குவாலிட்டி என்ன செய்யறோம்? கம்பேர் பண்றோம். புரியுதா? 2 பேரை மட்டுமே என்ன செய்யறோம்? கம்பேர் பண்றோம். மேபி இப்ப கவனிங்க, நான் ராமு அப்படின்ற ஒரு கேரக்டரை சோமு அப்படின்ற ஒரு கேரக்டரோட என்ன செய்யறேன்? கம்பேர் பண்றேன். அவரோட ஹைட்டை நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறோமே. ராமு இஸ் as tall as சோமு. சரிங்களா? இப்ப இது என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி. 2 பேரை ஒப்பிடுறேன். அது சம ஒப்பீடு அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நீங்க இதுல என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா as பிளஸ் adjective பிளஸ் as அப்படின்னு இருக்கு. இதை நான் என்ன சொல்ல வரேன்னா பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படித்தானே சொல்றோம், பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்றோம். இதோட மீனிங் என்னது?
ராமு சோமுவை போல உயரமானவன். இன்னும் சொல்ல போனா சோமு, அதாவது ராமு இஸ் அஸ் டால். சரிங்களா? ராமு உயரமானவன். எப்படி? அஸ் சோமு. சோமு எந்த அளவிற்கு உயரமானவனோ அதே அளவிற்கு உயரமானவன் ராமு. அப்பனா என்ன மெசேஜை கன்வே பண்றீங்க? ரெண்டு பேரும் ஈக்குவல் ஹைட் தான் இல்லையா? ஓகே. இப்ப நான் கம்பேரிட்டிவ் டிகிரியில மாத்துறேன். கம்பேரிட்டிவ் டிகிரியில மாத்தும் போது இங்க இருக்கிற சோமு எங்க வந்துருவாரு? ஃபர்ஸ்ட் வந்துருவாரு. எப்படி வருவாரு? சோமு இஸ் ரெண்டு பேரும் ஈக்குவல்ல இருக்கிறாங்க. நீங்க கம்பேரிட்டிவ் வடிவத்துக்கு சொல்லணும். புரியுதுங்களா? அதாவது ஒப்பிட்டு சொல்லணும். ஆனா பொருள் மாறக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப எப்படி சொல்லுவீங்க? நாட் டாலர் தென், சொல்லுங்க. நாட் டாலர் தென் ராமு. சோமு இஸ் நாட் டாலர் தென் ராமு. என்ன அர்த்தம்? சோமு இஸ் நாட் டாலர் தென் ராமுனா ராமுவை விட சோமு உயரமானவன் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே உயரம்தான் அப்படின்றத இதோட மறைமுக பொருள். சரிங்களா? அப்ப கம்பேரிட்டிவ் டிகிரியில என்ன சொன்னீங்களோ அதைத்தான் பாசிட்டிவ் டிகிரியில சொன்னீங்க. ஆமா தானே? பாசிட்டிவ் டிகிரியில என்ன சொன்னீங்களோ அதைத்தான் கம்பேரிட்டிவ் டிகிரியில சொன்னீங்க. டேய், ரெண்டு பேரும் சமமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்? இல்ல, இவனை விட அவனும் உயரமானவன் கிடையாது, அவனை விட இவனும் உயரமானவன் கிடையாது. ஒருவேளை இங்கன்னா ராமு இஸ் நாட் டாலர் தென் சோமுன்னு எழுதுனா தப்பா? ராமு இஸ் அஸ் டால் அஸ் சோமு. சோமு எந்த அளவிற்கு உயரமானவனோ அதே அளவிற்கு உயரமானவன் தான் யாரு? ராமு. என் கேள்வி என்னன்னா, அப்படின்னு என்ன அர்த்தம்? ராமு சோமுவை விட உயரமானவனா? இல்ல இல்ல. அப்ப என்ன எழுதலாம்? ராமு இஸ் நாட் டாலர் தென் சோமுன்னு எழுதுனா தவறா? இல்லையே. அதே மீனிங் தானே அப்பவும் வருது. புரியுதா உங்களுக்கு? சரி, காலங்காலமா நாம ஒரு மெசேஜை கன்வே பண்றோம், இப்படி ஒரு மெத்தட்ல நடத்திட்டோம்ன்றதுக்காக இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சிருக்குமே தவிர, ஒருவேளை உங்க ஆப்ஷன்ல இந்த சோமுவ ராமுவா மாத்தி ராமுவ சோமுவா மாத்தாம, புரியுதுங்களா, மீனிங் தான் மாறக்கூடாது. அதுதான் எய்ம். சரியா? இந்த இடத்துல ராமு இஸ் நாட் டாலர் தென் சோமு அப்படின்னு எழுதினாலும் சரிதான். ஏன் சொல்லுங்க? என்ன கீவேர்டு? ஃபர்ஸ்ட் டைப்ல செகண்ட் நீங்க இந்த சோமு வர வேண்டிய இடத்துல ராமு வந்து, ராமு வர வேண்டிய இடத்துல சோமு வந்தாலும் என் கேள்வி பொருள் மாறுமா? மாறாது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நம்ம காலங்காலமா என்ன பண்றோம் அப்படின்னா இப்படி மாத்தியே பழக்கிறமே தவிர எதை சொல்லல, மீனிங் மாறக்கூடாது அப்படின்றத நோக்கம். ரெண்டாவது என்னது? ஸ்ட்ரக்சரை மாத்தணும். கண்டிப்பா என்ன செய்யணும்? மாத்தணும். கம்பேரிட்டிவ் டிகிரிக்கான ஸ்ட்ரக்சர் என்னது? இங்க நாட் பிளஸ் கம்பேரிட்டிவ் டிகிரி பிளஸ் தென். இந்த இது கண்டிப்பா வந்தே ஆகணும். புரியுதுங்களா? அப்ப பாசிட்டிவ் டிகிரிக்கான வடிவம் அஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் எஸ். கம்பேரிட்டிவ் டிகிரிக்கான வடிவம் என்னது? நாட் பிளஸ் கம்பேரிட்டிவ் டிகிரி பிளஸ் தென். புரியுதுங்களா? இந்த வடிவத்துல இருந்து இந்த வடிவத்துக்கு நீங்க மாத்தினீங்களே தவிர இங்க எதை சொன்னீங்களோ அதே மீனிங் தான் இங்கேயும் சொல்றீங்க. புரியுதுங்களா? அப்ப புரியுதா உங்களுக்கு? சோ ஸ்ட்ரக்சரை தான் மாத்துறீங்களே தவிர எதை மாத்தல, மீனிங் மாறக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் சப்டிவிஷன் 1 இல்லையா? ஒருவேளை ரெண்டாவது டைப் என்ன இருக்கு? ரெண்டாவது ஒரு டைப் இருக்கு இல்லையா? ரெண்டு பொருளை ரெண்டு விதமா கம்பேர் பண்ணலாம். புரியுதுங்களா? எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? ஒண்ணு, இது பாசிட்டிவ் டிகிரியா நீங்க எடுத்துக்கிறீங்க, ரெண்டும் சம ஒப்பீடு. சரிங்களா? இன்னும் ஒருத்தர் ரெண்டு பேரும் சமமாவே இல்ல. ஒருத்தர் ஹைட்டா இருப்பாங்க, ஒருத்தர் என்ன செய்வாங்க, ஷார்ட்டா இருப்பாங்க. ஆனா அவங்களையும் நீங்க என்ன சொல்லணும்? பாசிட்டிவ் டிகிரியில சொல்லணும், கம்பேரிட்டிவ் டிகிரியில சொல்லணும். அப்படித்தானே? ஆமா. அப்ப எப்படி சொல்லலாம்? இப்ப ஒருவேளை
Ramu is not so tall as Somu. இதோட மீனிங் என்னது? ராமு இஸ் நாட் சோ டால், அவ்வளவுலாம் உயரம் கிடையாது. யார போல? as சோமு. சரிங்களா? சோமுவை போல ராமு உயரமானவன் இல்லை அப்படின்னு நீங்க இவன் என்னது இன்டைரக்டா என்ன மீனிங் சொல்ல வரீங்க? யார் உயரமானவன்? சோமுதான் உயரமானவன் இல்லையா? அதானே, அதத்தான் நீங்க கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல என்ன சொல்லுவீங்க? சோமு இஸ் taller than ராமு. சரியா? அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா நாட் சோ பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் எஸ் அப்படின்னு பாசிட்டிவ் டிகிரில வந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்ல என்ன சொல்றீங்க? கம்பேரிட்டிவ் டிகிரி பிளஸ் தேன் அப்படின்ற வடிவம். சரியா? அப்ப வடிவத்தை தான் மாத்தணுமே தவிர பொருள் மாறிச்சா? மாறல. புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டைப்ல ரெண்டு டைப் இருக்கு. சரிங்களா? ஒண்ணு வந்து என்னது, அதாவது பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி இருந்தாலும் கூட அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவல் கம்பேரிசன் அன்ஈக்குவல் கம்பேரிசன். புரியுதுங்களா? ரெண்டு பேர் முதல்ல ஈக்குவலா இருந்தாங்க, அவங்கள எப்படி கம்பேர் பண்றீங்க? ரெண்டு பேர் ஈக்குவலா இல்ல, அவங்கள எப்படி நீங்க கம்பேர் பண்றீங்க? ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் டைப்ல எத்தனை டைப் இருக்கு? ரெண்டு டைப் இருக்கு. அதுல உங்களுக்கு தெளிவா சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் என்னது? எஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் எஸ் அப்படின்னு இருந்தால் இங்க என்ன வரும்? நாட் பிளஸ் கம்பேரிட்டிவ் டேர்ம் பிளஸ் தென் அப்படின்னு வரும். இது ஒரு டைப். அதாவது என்னன்னா பாசிட்டிவ்ல நாட் வரலைன்னா கம்பேரிட்டிவ்ல நாட் வரும். எப்ப? ரெண்டே ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? ஒருவேளை பாசிட்டிவ்ல வந்துட்டு என்னது நாட் வந்துருச்சு, அதாவது நாட் சோ பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்ல என்ன வரணும்? இங்க நாட் வரக்கூடாது, வெறுமனே கம்பேரிட்டிவ் வேர்ட் பிளஸ் தென் வரணும். சரிங்களா? அப்ப முதல் தடவை ரெண்டு பொருளை கம்பேர் பண்றீங்க, அது மேபி ஈக்குவல் கம்பேரிசனா இருக்கலாம் அல்லது அன்ஈக்குவல் கம்பேரிசனா இருக்கலாம். ஈக்குவல் கம்பேரிசனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் டிகிரி எப்படி வரணும்? எஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் எஸ்ன்னு வரணும். நாட் ஈக்குவல் கம்பேரிசனா இருந்துச்சுன்னு சொன்னா அட்ஜெக்டிவ் பாசிட்டிவ் டிகிரி என்ன வரணும்? நாட் சோ பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் எஸ்ன்னு வரணும். பாசிட்டிவ் டிகிரியில நாட் அப்படின்ற டேர்ம் வந்துருச்சுன்னா கம்பேரிட்டிவ்ல நாட் வராது. சரிங்களா? பாசிட்டிவ்ல நாட் வரலைன்னா கம்பேரிட்டிவ்ல நாட் வரும். சரிங்களா? அப்ப இங்க டென்ஸ் எங்கேயாவது மாறிச்சா? ஏன் தெரியுமா? சிலர் என்ன பண்ணுவான்னா, நீங்க இப்ப ராமு இஸ் அஸ் டால் அஸ் இருக்கும், ஆப்ஷன்ல என்ன வரும்? சோமு வாஸ் டாலர் தென் ராமு அப்படின்னு இருக்கும். நம்மளால இப்ப சொன்னீங்க இல்லையா, டென்ஸ் மாறும்ல. டென்ஸ் மாறுமா? மாறாது. ஏன்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ்னா என்னதான்? மீனிங் மாறவே கூடாது, வாக்கியத்தோட ஸ்ட்ரக்சரை தான் நீங்க மாத்துறீங்க, அதாவது அமைப்பை தான் என்ன செய்யறீங்க? மாத்துறீங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப ரெண்டாவது டைப் போலாம். ரெண்டாவது டைப் என்ன டைப்? நோ அதரா? ஓகே. நோ அதர் பீக் இஸ் as high as Everest போடுவோம். போடலாமா போடக்கூடாது? ரெண்டாவது கம்பேரிசன் என்னது? நோ அதர்னா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்க ஒரு பொருளை கம்பேர் பண்றீங்க, அந்த பொருளுக்கு இணையா வேற எதுவுமே இல்லை, நோ அதர். புரியுதுங்களா? நீங்க எடுத்துக்கிட்ட பொருளுக்கு இணையான மற்ற எதுவுமே என்னது இல்லை. அதனால எப்படி ஆரம்பிக்கிறோம்? நோ அதர் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். ஓகேவா?
அப்ப நோ அதர் பீக்கா பீக்ஸா இவ்வளவு போதுமே அவனுக்கு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு. பீக்கா பீக்ஸா சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் தான், புரியுதுங்களா? ஆமா, நோ அதர் பீக் இஸ் as high as எவரெஸ்ட். இது என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி. என்னன்னா நோ அதர் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்க என்னது as பிளஸ் adjective பிளஸ் s அப்படின்னு வரணும் அப்படின்றது. கம்பேரிட்டிவ் எப்படி சொல்லுவீங்க? எவரெஸ்ட் இஸ் higher than any other அல்லது all other peak அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப கவனிங்க, இங்க என்ன சொல்ல வரீங்க? நோ அதர் பீக் இஸ் as high as எவரெஸ்ட். எவரெஸ்டை போல ஒரு உயர்ந்த சிகரம் வேறு எந்த சிகரங்களும் இல்லை, அதானே சொன்னீங்க? ஓகே. ரெண்டாவது என்ன சொல்ல வரீங்க? எவரெஸ்ட் இஸ் ஹையர் than எனி அதர் அல்லது ஆல் அதர் பீக் அப்படின்னு சொல்ல வரீங்க. இது என்ன மீனிங்? எவரெஸ்ட் வேறு எந்த சிகரங்களையும் விட உயரமானது. இப்ப இங்க சொன்னதுக்கு இங்க சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் கண்டீங்க? இங்க என்ன சொல்ல வரீங்க? எவரெஸ்டை போல வேற ஒரு உயர்ந்த சிகரம் இல்ல. இங்க என்ன சொல்ல வரீங்க? எவரெஸ்ட் தான் இன்னும் சொல்லலையே நீங்க. எவரெஸ்ட் இஸ் ஹையர் than மற்ற சிகரங்களை விட எவரெஸ்ட் என்னது உயர்ந்ததுன்னு சொல்ல வரீங்க. இங்க ஃபர்ஸ்ட்ல எவரெஸ்டை போல மற்ற சிகரங்கள் உயரமான சிகரம் எதுவும் இல்ல. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நீங்க பாசிட்டிவ்ல என்ன சொன்னீங்களோ அதத்தான் என்ன சொல்றீங்க? கம்பேரிட்டிவ்லி சொல்றீங்க. ஆனா ஸ்ட்ரக்சர் என்ன செஞ்சிருக்கு? மாறி இருக்கு. இங்க பாசிட்டிவ் ஃபார்ம் இது, இங்க என்னது கம்பேரிட்டிவ் பிளஸ் தென். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன வருது? எனி அதர் அல்லது ஆல் அதர். ஏன்னா இது முக்கியம் இல்லையா? சோ கம்பேரிட்டிவ். சூப்பர்லேட்டிவ்ல என்ன சொல்லுவீங்க? எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக். சரியா? இப்ப எவரெஸ்ட் மட்டுமே உயரமான சிகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்த எதுக்கும் அதுக்கு சமமா இல்லைன்னு அர்த்தம். இந்த மூணுல இது சொல்ல வந்த செய்தி ஏதாவது வித்தியாசப்படுதா? இல்ல இல்ல, மூணுமே என்னதான் சொல்லுச்சு? ஒரே செய்தி தான், புரியுதுங்களா? ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். ஆமா தானே? ஆமா. ஆனா எது மாறி இருக்கு? இங்க த பிளஸ் சூப்பர்லேட்டிவ். இங்க என்ன இருக்கு? கம்பேரிட்டிவ் டிகிரி பிளஸ் தென் பிளஸ் எனி அதர் அல்லது ஆல் அதர். இங்க நோ அதர்ல ஆரம்பிச்சு s பிளஸ் பாசிட்டிவ் டிகிரி பிளஸ் s. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க பாசிட்டிவ் டிகிரி எப்படி இருக்கும்? நோ அதர்னு ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து என்ன வரும்? s பிளஸ் adjective பிளஸ் s வரும். சரிங்களா? கம்பேரிட்டிவ் டிகிரி புரியல? சோவா எங்க சோ வரணும்? ஏன் தேவையில்லாம இங்க சோ வருது? நோ அதர் பீக் இஸ் சோ ஹையஸ்ட் கொடுத்துருக்கனா? அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல அதுதான், அது தப்பு கிடையாது. மீனிங் ஒண்ணுதானே. நான் திருப்பி திருப்பி ஒன்னே மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. மீனிங் மாறுதா? மாறல இல்லையா? ஓகே. அடுத்தது பாருங்க, இங்க கம்பேரிட்டிவ் டிகிரில என்ன வரும்? நோ சாரி, என்னது? கம்பேரிட்டிவ் டிகிரி பிளஸ் தென் பிளஸ் எனி அதர் அல்லது ஆல் அதர்னு வரும். சரிங்களா? அதுக்கடுத்து சூப்பர்லேட்டிவ்ல என்ன வரும்? த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் வரும் இல்லையா? அட்ஜெக்டிவ் ஃபார்முக்கு சூப்பர்லேட்டிவ் எழுதணும் இல்லையா? சோ டால், டாலர், டாலஸ்ட், ஹை, ஹையர், ஹையஸ்ட் அப்படின்னு எழுதுறீங்க. ஓகேவா? சோ இப்ப இதுல ஏதாவது பொருள் மாறிச்சா? மீனிங் மாறிச்சா? மாறல. ஓகேவா? டென்ஸ் மாறிச்சா? மாறல. டென்ஸை மாத்துனீங்கன்னா இங்க மீனிங் மாறிடும். புரியுதா? நீங்க ஞாபகத்துல எப்படி வச்சிருக்கணும்? இதை செஞ்சோம்னா மீனிங் மாறுமா? அதை செய்யக்கூடாது. புரியுதா? இதை செஞ்சாதான் மீனிங் மாறாம இருக்குமா? அதை செய்யணும். ஓகேவா? சோ அப்ப இங்க என்னது? இங்க செகண்ட் டைப் வந்து ஒரே ஒரு பொருளை மிச்சம் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்றீங்க. புரியுதுங்களா? அப்படி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒன்னே ஒண்ணுதான் பெஸ்ட் அல்லது ஒன்னே ஒண்ணுதான் ஒஸ்ட் அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? சோ அதுதான் என்னது இந்த இதுல கம்பேர் பண்ண முடியும். ஓகேவா? மூணாவது டைப் பண்ணது
வெரி ஃபியூ. அது என்ன வகையான கம்பாரிசன்? அது எந்த மாதிரியான கம்பாரிசனுக்கு எழுதுவீங்க? வெரி ஃபியூனா ரொம்ப கொஞ்சம், இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியானது. இப்ப கவனிங்க, நீங்க ஒரு 18 பேர் படிக்கிறீங்க சரிங்களா? ஒரே ஒரு ஆள் மட்டும் 140 மார்க் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுவோம் சரியா? இப்ப அது என்ன இதுல கம்பேர் பண்ணலாம்? செகண்ட் டைப்ல கம்பேர் பண்ணலாம். ஏன்? அவங்களோட ஒப்பிடுவதற்கு சமமான வேற ஒரு ஆளே இல்லை. ஆனா ஒரு 10 பேர் 140 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுவோம் சரியா? மொத்தம் எத்தனை பேரு? 18 பேர். அப்ப 10 பேர் வராது, ஒரு 5 பேர் வச்சுக்கிடுவோமே. இல்ல 10 பேர்னா வெரி ஃபியூக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியாதுல்ல 18ல, புரியுதுங்களா? ஒரு 5 பேர் வச்சுக்கிடுவோமே சரியா? இப்ப நான் என்ன சொல்லலாம்? வெரி ஃபியூ candidates are as good as யாரோ ஒரு பேர் சரிங்களா? இப்ப யார் பேரை போட்டாலும் கோவப்படுவீங்க, அதனால இல்லாத பேரை சொல்லிடுவீங்க சரிங்களா? ஆமா, இல்ல இல்ல என் பேர்லாம் போட வேணாம். வெரி ஃபியூ கேண்டிடேட்ஸ் ஆர் as good as சீதா அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க மிகச்சிலர் நல்லவர்களாக இருக்கிறாங்க, புரியுதா? ஆமா, யார போல? சீதாவை போல. அப்ப மிகச்சிலர் நல்லவங்களா இருக்கிறாங்கன்னா மிக பலர் என்னவா இருப்பாங்க? மோசமானவனா தான் இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சா? ஆமா, ஏன்னா 18 பேர்ல 5 பேர் என்பது வெரி ஃபியூ, புரியுதுங்களா? அப்ப மிச்சம் இருக்கிற 13 பேர் என்னது? மெனி அதர். புரியுதுங்களா? மெனி அதர்னா என்னது? மற்ற பலர் சரிங்களா? அவங்க நிறைய. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்? வெரி ஃபியூ கேண்டிடேட்ஸ் ஆர் as good as சீதா. இது பாசிட்டிவ் டிகிரி. எப்ப வெரி ஃபியூ அப்படின்னு ஆரம்பிச்சுச்சுன்னா இங்க என்னது? as பிளஸ் adjective பிளஸ் as அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது வெரி ஃபியூன்னு ஆரம்பிச்சுச்சுன்னா அங்க வரக்கூடிய அந்த நவுன் என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கணும்? ப்ளூரல் ஃபார்மேட்ல இருக்கணும். ஏன்னா நீங்க நோ அதர்ல எல்லாமே சிங்குலர்லயே கொண்டு வந்தீங்களா? பட் இங்க என்ன செய்ய முடியாது, அப்படி எழுத முடியாது. ஆனா வெரி ஃபியூ. சீதா மட்டும் என்னது? நல்லவங்க கிடையாது, புரிஞ்சா? அவங்கள போல நிறைய பேர் இல்ல, மிகச்சிலர் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேரு இருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து என்னது? கம்பேரிட்டிவ் எப்படி எழுதுவீங்க? சீதா இஸ் பெட்டர் தேன் மெனி அதர் இல்லையா? ஆமா, மெனி அதர் அல்லது மோஸ்ட் அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிச்ச 13 பேரோட சீதாவை கம்பேர் பண்ணும்போது சீதா பெட்டர் தான். ஏன்? சீதா மிகச்சிலர்ல நல்லவங்கள்ல ஒருத்தர், புரியுதுங்களா? ஆனா ஏன்னா 5 பேர்ல யாரு? 5 பேர்ல சீதா ஒரு ஆள். ஆனா 13 பேரோட கம்பேர் பண்ணும்போது சீதா யாருதான்? பெட்டர் தானே? ஏன்னா மெனி அதர் மோசமா தான் இருக்கிறாங்க, வெரி ஃபியூ தான் நல்லவங்களா இருக்கிறாங்க. இந்த வெரி ஃபியூல ஒரு ஆள் தான் சீதா சரிங்களா? இந்த சீதாவை மெனி அதரோட கம்பேர் பண்ணும்போது இந்த மெனி அதர் எப்படி இருக்கிறாங்க? கொஞ்சம் மோசமா தான் இருக்கிறாங்க இல்லையா? ஆமா, அப்ப சீதா இஸ் பெட்டர் தென் மெனி அதர் ஆர் மோஸ்ட் அதர் கேண்டிடேட்ஸ். ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே, தேர்ட் என்னது? சீதா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் சரிங்களா? ஏன்னா சீதா மட்டும் பெஸ்ட் கேண்டிடேட் கிடையாது, சீதா இஸ் ஒன் சரிங்களா? சீதாவும் ஒரு ஆள். எப்ப? ஆஃப் த 5 இல்லையா? ஆஃப் த 5 கேண்டிடேட்ஸ். அப்ப சீதா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேண்டிடேட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 பேர் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க, அந்த 5 பேர்ல ஒரு ஆளா இருக்கிறாங்க. அதனாலதான் இங்க என்னது? கேண்டிடேட்ஸ் அப்படின்றத ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதுறோம். ஓகேவா? சரி, அப்ப இதுல ஏதாவது ஒரு மீனிங் மாறுச்சா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன சொன்னீங்களோ அதே மீனிங்க தான் கம்பேரிட்டிவ்ல சொன்னீங்க இல்லையா? கம்பேரிட்டிவ்ல என்ன சொன்னீங்க? பெட்டர் தென்
பிளஸ் என்னது, அதாவது மெனி அதர் அல்லது மோஸ்ட் அதர். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்ன சொன்னீங்க, ஒன் ஆஃப் த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி இல்லையா? அப்ப பாசிட்டிவ் டிகிரி ஒன்று இருக்கு, கம்பேரிட்டிவ் இருக்கு, சூப்பர்லேட்டிவ் இருக்கு. இதுல ஒரே ஒரு ஆளை கம்பேர் பண்றீங்க, பட் அவங்களுக்கு சமமா கொஞ்சம் பேரு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? செகண்ட் டைப்ல ஒரே ஒரு ஆளை கம்பேர் பண்ணீங்க, அவங்களுக்கு சமமா யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் டைப்ல ரெண்டே பேரை தான் கம்பேர் பண்ணீங்க, அதனாலதான் ஃபர்ஸ்ட் டைப்ல என்ன டிகிரியே இல்ல, சூப்பர்லேட்டிவே இல்ல. இல்லையா? கிளாஸ்ல எத்தனை பேர்ரா, 2 பேரு. யாரா ஃபர்ஸ்ட் ரேங்க்? நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். புரியுதுங்களா? அப்படி சொல்ல முடியுமா? அப்ப அது என்னது, 2 பேருக்குள்ள கம்பேரிட்டிவ் வந்து பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் தான். இவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, குட் சொல்லலாம், பெட்டர் சொல்லலாம் இல்லையா? சோ அப்ப இங்க வெரி ஃபியூ அப்படின்றது இது எப்படி சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, செகண்ட் டைப்பையும் தேர்ட் டைப்பையும், செகண்ட் டைப்பை நீங்க நேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? தேர்ட் டைப்பை விஎம்ஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நோ அதர்னு ஆரம்பிச்சுச்சுன்னா கம்பேரிட்டிவ்ல எனி அதர் அல்லது ஆல் அதர்னு வரும். சூப்பர்லேட்டிவ்ல த பிளஸ் சூப்பர்லேட்டிவ். இங்க பொறுத்த வரைக்கும் வெரி ஃபியூன்னு ஆரம்பிச்சுச்சுன்னா கம்பேரிட்டிவ்ல மெனி அதர் அல்லது மோஸ்ட் அதர்னு வரும். ஒன் ஆஃப் த பிளஸ் சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? எழுதிட்டீங்களா? சரி, இப்போ ஒரு கேள்வி. சரியா? கம்பேரிட்டிவ் டேர்முக்கு முன்னால த அப்படின்ற ஆர்டிகிள் வருமா வராதா? சூப்பர்லேட்டிவ்ல மட்டும்தான் வரும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விதி. சரியா? ஆமா, சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னால த அப்படின்ற ஆர்டிகிள் வரும் அப்படின்றது. இப்ப கேள்வி என்னது, கம்பேரிட்டிவ்க்கு முன்னால த அப்படின்றத எழுதலாமா எழுதக்கூடாதா? எழுதலாமா? எப்ப? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. புரியல. கம்பேரிட்டிவ் டேர்ம் பெட்டர் இல்லையா, மோர் பியூட்டிஃபுல் அல்லது வந்து மோர் பிரில்லியன்ட் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? இதுக்கு முன்னால ஏதாவது ஒரு சூழல்ல த அப்படின்ற ஆர்டிகிள் வருமா வராதா? வரும்னா எப்ப வரும்? ஒரு எக்ஸாம்பிள். வராதுன்னா விட்டுறலாம். வராது. ஆமா, உங்களுக்கு ஒரு மார்க் வராது. அட்வர்பா வருமா? எப்படி? கவனிங்க கவனிங்க, அதாவது விதி என்னது, கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு முன்னால ஆர்டிகிள் த வரவே வராது, இது விதி. சரியா? சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னால கண்டிப்பா த என்னது வரணும், இது விதி. விதிவிலக்கு என்னன்னா, சில நேரங்களில் கம்பேரிட்டிவ் டேர்முக்கு முன்னால த அப்படின்ற சொல்லாடல் வரும். புரியுதுங்களா? அது எப்ப அப்படின்னு சொன்னா, கவனிங்க, 2 பேரை கம்பேர் பண்றீங்க, குறிப்பா இந்த ஆஃப் த டூ அப்படின்ற டேர்ம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோமே. புரியுதுங்களா? அப்ப யூ ஆர் பெட்டர் ஆஃப் த டூன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஸ்பெசிபிக்கா இண்டிகேட் பண்றதுக்காக நீங்க அப்ப என்னதான் சொல்லுவீங்க, யூ ஆர் த பெட்டர் ஆஃப் த டூ. புரியுதுங்களா? உங்கள் 2 பேரில் நீ ஏ சிறந்தவள் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம், யூ ஆர் த பெட்டர் ஆஃப் த டூ தான். இந்த இடத்துல உங்களை செக் பண்ணிடுவாங்க. நம்ம வழக்கமா என்னது, இது கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு த போட மாட்டோம். பட் நம்ம எதை கவனிக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஆஃப் த டூ. சரிங்களா? ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னா அந்த ஆஃப் த டூ இல்லாமையும் she is better of them அப்படின்னு வரும். அவர்கள் 2 பேருன்றதை இன்னமும் மறைமுகமா என்ன பண்ணுவான், பெட்டர் ஆஃப் them அப்படின்னு முடிச்சிருவாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும், she is the better of them.
புரியுதுங்களா? ஷீ இஸ் த பெட்டர் ஆஃப் தம், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களில் இவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? நிறைய குழப்பதுன்னு நினைக்கிறவங்கள. நீங்க படிச்ச விதி பூரா உடையுதா? உடையுது. பேசும்போது ஓகே. ஆனா எங்கேயுமே விதி படிச்சதில்லை. ஆமா, விதி இதுதான். சரிங்களா? சொல்லுங்க. Our body is the most marvelous machine ever built by God. Our body is the machine ever built by God. Okay. Our body is the more marvelous than any other machine ever built by God. Okay. சொல்லுங்க. இல்ல சூப்பர்லேட்டிவ்ல வந்து கம்பேரிட்டிவ் அப்புறம் பாசிட்டிவ் இருக்கு சார். இப்போ ஃபர்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ்ல த மோஸ்ட் இது நார்மல். இப்ப அடுத்து த மோர் மார்வெலஸ். இப்ப நீங்க சொன்ன பத்தி பார்த்தோம்னா இந்த டூ ஆஃப் தெம் வந்துச்சுன்னா நமக்கு த ஜீரோ அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இங்க மார்வெலஸ் இது பேசிக்கா ட்ரெயின் தான் கரெக்ட். நான் இங்க அப்படி ஒரு ஆப்ஷன் இல்ல எனக்கு. எங்க நான் தெளிவா சொல்றேன். ரெண்டு பேரை கம்பேர் பண்ண போது மட்டும்தான் பாசிட்டிவ் டிகிரியில சாரி கம்பேரிட்டிவ்ல த வரும். புரியுதுங்களா? இந்த ஆஃப் தெம் அப்படின்றது என்னது? ரெண்டு பேருக்கு மட்டும்தான். தெம் அப்படின்றது ப்ளூரலா இருந்தாலும் கூட இந்த இடத்துல என்னது? ரெண்டு பேரை மட்டும்தான். நீங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வாசிங்க. our body is வெரி குட் இஸ் த மோஸ்ட். இது எத்தனாவது டைப்? மூணாவது டைப். மூணாவது டைப்ல எத்தனை பேரை கம்பேர் பண்ணுவீங்க? மினிமம் ரெண்டு பேருக்கு மேல. அதை ஏன் இப்ப ரெண்டு பேரோட கம்பேர் பண்றீங்க? அதத்தான் சொல்றேன். எங்க த கொடுத்துருக்குறேன்? செகண்ட் டைப். our body is the most கொடுத்துருக்குறேனா? கொடுங்க முதல்ல. இல்ல இல்ல அந்த இடத்துல த வராது, எடுத்துருங்க. ஆமா அந்த இடத்துல த வரவே வராது, எடுத்துருங்க. ஏன்னா நீங்க கம்பேர் பண்றதே என்னது? ரெண்டு பேரை மட்டும் கம்பேர் பண்ணாதான். நீங்க செகண்ட் டைப் தேர்ட் டைப் போயிட்டாலே அந்த கம்பேரிட்டிவ் ஃபார்ம்ல த வரவே வராது. ஓகே. புரியல? சரி, நல்ல வேலை கேட்டீங்க. அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். புரிஞ்சதா? இனி என்ன கொடுத்தாலும் மாத்திருவீங்களா? மாத்திருவீங்க. சரி, சில நேரங்கள்ல கிளவர் இதோட பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் டிகிரி இல்லையா? கம்பேரிட்டிவ் டிகிரி என்னது? கிளவரர். அடுத்தது கிளவரஸ்ட். மோர் கிளவர், மோஸ்ட் கிளவர். இதுல புக்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? நீங்க கிளவரர் எழுதினாலும் சரி அல்லது மோர் கிளவர் எழுதினாலும் சரின்றுவாங்க கம்பேரிட்டிவ்ல. அப்படிதானே? அப்படிதானே? ஆமா. சூப்பர்லேட்டிவ்லயே அதே போல என்னது? கிளவரஸ்ட் எழுதினாலும் சரி அல்லது மோஸ்ட் கிளவர் அப்படின்னு எழுதினாலும் சரி. சரியா? ஆனால் சரியா? அது சரியா? சரி, சில நேரங்கள்ல பியூட்டிஃபுல் பாருங்க, மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல், அது பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. சில இடங்கள்ல மட்டும் இப்படி ரெண்டு டேர்மும் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம பாட புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மெயின்டைன் பண்றோம்? இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இல்லையா? கிளவரர் பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா மோர் கிளவரர் பயன்படுத்தலாம். ஆனால் விதி அது கிடையாது. எங்கெல்லாம் ஒரே டேர்முக்கு இப்படி ரெண்டு வார்த்தை இருக்கோ அப்ப நீங்க மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது, சரிங்களா, ஒரு ஆளை மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். அதாவது கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட். புரியுதுங்களா? இப்ப ஒருவேளை
Stephen is cleverer than any other students அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப இதுல நீங்க யாரோட ஸ்டீஃபனை கம்பேர் பண்றீங்க? மத்தவங்களோட கம்பேர் பண்றீங்க. ஓகேவா? ஓகே. இது நீங்க என்னது கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட் பயன்படுத்தலாம். இந்த மோர் கிளவர், மோஸ்ட் கிளவர் இதுல எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டீஃபனே 2 சப்ஜெக்ட்ல இருப்பார். புரியுதுங்களா? ஒரு 5 சப்ஜெக்ட் எழுதியிருப்பார். இவரே என்ன பண்ணுவாரு? ஒரு சப்ஜெக்ட்ல கிளவரரா இருப்பாரு, இன்னொரு சப்ஜெக்ட்ல நல்லா ஆவரேஜா இருப்பார். புரியுதுங்களா? அப்ப நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? ஸ்டீஃபன் இஸ் மோர் கிளவர் தென் ஸ்டீஃபன் இஸ் மோர் கிளவரர் இன் தமிழ். சரிங்களா? இல்ல ஏதோ ஒரு சப்ஜெக்ட். சரிங்களா? தென் எனி அதர் சப்ஜெக்ட் அல்லது தென் that of any other subject. அதுதான் ரொம்ப சரியா இருக்கும். புரியுதுங்களா? ஏன் ஏன் that of போடணும்ன்றீங்களா? அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் வரேன். சரிங்களா? நீங்க அதை நீங்க கேட்கறது ஆச்சரியமா இருக்கு. என்ன பிதாசுதன் இங்கிலீஷ்ல எப்படி போடுவீங்க? இன் த நேம் ஆஃப் த ஃபாதர், அதுக்கடுத்து ஹேண்ட் ஆஃப் த சன். ஏன் சொன்னீங்க? வருஷம் முறை சொன்னீங்கல்ல, அப்போலாம் கேள்வி கேட்கல, இப்ப என்கிட்ட வந்து கேள்வி கேட்கறீங்க. ஆமா தானே? நீங்க நல்லா கவனிங்க. இந்த நேம் ஆஃப் த ஃபாதர், ஆஃப் த சன் கூட சொல்லல இல்லையா? இந்த நேம் ஆஃப் த ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? இந்த நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஆஃப் த சன் அண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்லாம் சொன்னீங்கல்ல. அப்பெல்லாம் அந்த சந்தேகம் வந்துச்சா? இப்ப அதே மாடல்ல தானே நான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா தானே? அது வந்து லோக்கல்ல உள்ளவங்க ரொம்ப கிராமட்டிக்கலா வந்து அண்ட் ஆஃப் த சன் அண்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தான் ரொம்ப சரியா இருக்கும். சரிங்களா? ஆமா. சரி, என்ன அப்படின்னா ஒரே ஒரே இதுக்குள்ள நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா என்னது, இந்த ஆஃப் வரத்தான் செய்யும். இப்ப ஒண்ணும் கிடையாது. The population of, சரிங்களா, the population of Mumbai is as high as Delhi ன்னு போடுவோம். சரிங்களா? இத கம்பேரிட்டிவ்ல மாத்துங்க பாப்போம். கம்பேரிட்டிவ் டிகிரில மாத்துங்க பாப்போம். அப்படியே பாதி வரைக்கும் வர்றீங்க, அப்புறம் திடீர்னு என்னது காணாம போன பிளைட் மாதிரி தேட வேண்டியது இருக்கு. முழுசா சொல்லுங்க. இஸ் as high as Delhi ன்னு சொல்லியாச்சு. சரிங்களா? டெல்லி the population of higher than மும்பையா? கவனிங்க, நீங்க கம்பேர் பண்றது மும்பையவா மக்கள் தொகையவா? The population of Mumbai is as high as வர Delhi. சரிங்களா? ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்போம். The population of Delhi not higher than Mumbai. இல்ல, இப்பதான் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எப்போலாம் இந்த ஆஃப் வந்து வருதோ, புரியுதுங்களா? அப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். The population of Mumbai is as high as Delhi இருக்கு பாருங்க. The population of Delhi is not, ஏன்னா as தானே போட்டுருக்கிறோம், ரெண்டு டே தானே கம்பேர் பண்றேன். இஸ் நாட் ஹையர் than that of Mumbai. ஏன்னா then that of Mumbai அப்படின்றது மக்கள் தொகையை குறிக்குமே தவிர அந்த ஊரை குறிக்காது. புரியுதுங்களா? then that அப்படின்ற இடத்துல அந்த that எது? பாப்புலேஷன் தான். இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் வந்து that of பயன்படுத்துறோம்ட்டு? நீங்க நேரடியா இப்ப பாப்புலேஷனை கம்பேர் பண்ணல, சரி என்னது மும்பையவும் டெல்லியவும் கம்பேர் பண்ணல. மும்பையோட மக்கள் தொகை, டெல்லியோட மக்கள் தொகை, அந்த இடத்துல என்னது then that of அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். யாரு என்ன சொன்னாங்க? The population of Delhi, the population of Delhi, sorry, the population of Delhi
not the population of Delhi is not the population of Delhi is not higher that of not higher than yes sir அவங்க சொன்ன மாதிரி இருக்கு அவங்க என்ன சொன்னாங்க அது தேவையில்லை மும்பைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது சரி கவனிங்களே the population of Mumbai is as high as Delhi's கொடுப்பான் புரியுதுங்களா ஆனா நீங்க மாத்தும் போது என்ன செய்ய முடியாது இதே போல மும்பைஸ்ன்னு போட முடியாது புரியுதுங்களா அந்த இடத்துல உங்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்க்கறது என்ன எதிர்பார்ப்பான் then that of அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பா எதிர்பார்ப்பான் புரியுதுங்களா நீங்க இதே மாதிரி எக்ஸசைஸ் இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா நானே உங்களுக்கு எக்ஸசைஸ் தரேன் ஹையர் தேன் தட் ஆஃப் மும்பை ஆமா ஆமா வரணும் மும்பையை காலி பண்ணிடாதீங்க ஓகேவா இன்னொரு 5 சென்டென்ஸ் தரவா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் இல்ல நீங்க ஒரு அட்ஜெக்டிவ் என்னது உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி எதெல்லாம் அட்ஜெக்டிவ்னு நிறைய படிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவ் வச்சு கிரியேட் பண்ண போறீங்க அவ்வளவுதானே ஆமாவா இல்லையா ஏதாவது ஒரு 5 சென்டென்ஸ் நீங்களே எழுதுங்க யாரையாவது வாசிக்க சொல்லுங்க அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரியும் தானே என்னது அட்ஜெக்டிவ்னா என்னது காலையில இருந்து நடத்தணும் நவுனை டிஸ்கிரைப் பண்றது இல்லையா புரியல ஓகே as famous as ஆந்திராஸ் ஓகே அப்படி இல்லைன்னா as that of னு வந்துரும் ஆமா சரி இது கஷ்டம்லாம் கிடையாது நான் சொல்லல ஆஃப் எங்க வருதோ அங்க then that of அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறேன் இவ்வளவுதான் விஷயம் புரியுதுங்களா ஓகே ஓகே இப்போ இஃப் கிளாஸ் போயிடலாம் இஃப் கிளாஸ் என்ன டாபிக் கீழே வருது இஃப் கிளாஸ் என்ன டாபிக் கீழே வருது இஃப் கிளாஸ் என்ன டாபிக் கீழே வருது இஃப் கிளாஸ்ல எத்தனை டைப் இருக்கு இஃப் கிளாஸ்ல எத்தனை டைப் இருக்கு கண்டிஷனல் கிளாஸ்ல நீங்க இஃப் கிளாஸ் சொல்லுவீங்க அன்லெஸ் சொல்லுவீங்க அது வேற இஃப் கிளாஸுக்குள்ளேயே எத்தனை டைப் இருக்கு இதுல முதல்ல இங்கிலீஷ் மேஜர்ல யார் யாரு திருப்பி திருப்பி கேட்க வேண்டியது இருக்கு ஒரு 5 பேர் இருக்கிறீங்கல்ல ஆமா இஃப் கிளாஸ்ல எத்தனை டைப் இருக்கு இதுல யாரும் 10th 12th ஹேண்டில் பண்றவங்க இருக்கிறீங்களா இல்ல ஓகே சொல்லுங்க பாப்போம் இஃப் கிளாஸ்ல எத்தனை டைப் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க சரியா தப்பான்றதை பின்னாடி பாத்துக்கலாம் 2 டைப் இருக்கு சரி வேற மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் இஃப் கிளாஸ்ல எத்தனை டைப் இருக்குன்னா சரிங்களா சரி ரியல் கண்டிஷன் ஒண்ணு இருக்கு தெரியுமா தெரியாதா ரியல் கண்டிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆக்சுவலா இஃப் கிளாஸ் எதுல வருது கண்டிஷனல் கிளாஸ்ல வருது சரியா நிபந்தனை அப்படின்னு சொல்றோம் அப்ப இஃப் கிளாஸ்ல எத்தனை டைப் இருக்கு மொத்தம் 3 டைப் இருக்கு எத்தனை டைப் இருக்கு 3 டைப் இருக்கு ஒன்னு ரியல் கண்டிஷன்
செகண்ட் ஒன் என்னது இமேஜினரி கண்டிஷன். மூணாவது என்னது அன்ஃபுல்ஃபில்ட் ஆர் இம்பாசிபிள் கண்டிஷன்றாங்க. எத்தனை கண்டிஷன் இருக்கு? 3 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ரியல் கண்டிஷன், ரெண்டாவது இமேஜினரி கண்டிஷன், தேர்ட் ஒன் அன்ஃபுல்ஃபில்ட் ஆர் இம்பாசிபிள் கண்டிஷன். சரிங்களா? இப்ப இந்த ரியல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றுலயுமே என்ன இருக்கும், சபார்டினேட் கிளாஸ் இருக்கும், மெயின் கிளாஸ் இருக்கும். புரியுதுங்களா? இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைப்பையும் ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்க பிரிச்சீங்கன்னா அதுல என்ன இருக்கும், சபார்டினேட் கிளாஸ் இருக்கும், மெயின் கிளாஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா சபார்டினேட் கிளாஸ். சரிங்களா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தால் மெயின் கிளாஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கலாம் அல்லது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கலாம். எப்படின்னு நான் சொல்லுவேன், எப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கலாம், எப்ப சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சரி, இப்ப சபார்டினேட் கிளாஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தால், சரிங்களா, நீங்களும் அப்படியே பிபின்னு போட்டுறாதீங்க. ஏன் பின்னாடி போய் பார்த்துட்டு இது பிரசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா பாஸ்ட் பார்ட்டிசிபிளா எதுவும் தெரியாது. புரியுதா? சோ அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சபார்டினேட் கிளாஸ் இருந்துச்சுன்னா மெயின் கிளாஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கலாம் அல்லது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கலாம். சரிங்களா? இப்ப நான் சொல்றேன். If you work hard, you will win அல்லது you will score high marks. சரிங்களா? சும்மா பாஸ்னு லிமிட் குறைச்சுக்கிறாதீங்க. சரியா? சரி, if you work hard, you will win or you will score high marks. இப்ப கவனிங்க, நீங்க இந்த if விட்டுருங்க. You work hard அப்படின்னா என்னது, அது ஒரு சென்டென்ஸ் தான் இல்லையா? அது ஒரு முழுமையா மீனிங் தரக்கூடிய ஒரு சென்டென்ஸா தான் இருக்கு. அதே போல இதை தனியா பாருங்க, யூ வில் வின், இதுங்க என்னவா இருக்கு, முழுமையா மீனிங் தரக்கூடிய ஒரு கிளாஸ் அல்லது சென்டென்ஸா தான் இருக்கு. இப்ப இந்த யூ ஒர்க் ஹார்ட் அப்படின்றது என்னது, நீங்க கடுமையான பயிற்சி செய்யறீங்க அல்லது கடுமையா உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னால இந்த இஃப் சேர்த்ததுனால, புரியுதுங்களா, இஃப் யூ ஒர்க் ஹார்ட் அப்படின்றதுனால இப்ப மீனிங் என்ன வருது, நீங்கள் கடுமையாக உழைத்தீர்கள் எனில். புரியுதுங்களா? அப்ப இந்த இஃப் என்ன சொல்ல வராங்க, இதத்தான் சபார்டினேட் கிளாஸ், நீங்கள் முழுமையா மீனிங் தராது. புரியுதுங்களா? அது இயல்பா நல்லா தான் இருந்திருக்கும். இந்த இஃப் அப்படின்ற இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் என்னது கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இது போய் சேர்ந்த உடனே அது என்னவா மாறிடுது, ஒரு கண்டிஷனை கொடுக்குதா, நீங்கள் நன்றாக கடுமையாக உழைத்தீர்கள் எனில் அப்படின்ட்டு. ஓகே, யூ வில் வின் அல்லது யூ வில் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் அப்படின்ற இது என்ன டென்ஸ்ல இருக்கு, சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. இது என்ன டென்ஸ்ல இருக்கு, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க, if it rains, if it rains, option A, I will get wet. Option B, I get wet. Option C, I would get wet. Option D, I would have got wet. Option D, I would have got wet. ஆப்ஷன் ஏ எத்தனை பேரு, 1 2 3 4 5 6 7 8. சரி, ஆப்ஷன் பி எத்தனை பேரு, ஆப்ஷன் ஏ கேட்கும் போது நீங்க சொல்லல, யோசிச்சிங்க. சரி, வெரி குட். ஆப்ஷன் பி எத்தனை பேரு, யாரும் இல்லை. அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்க மாட்டானே. சரி, ஆமா, அப்படி சொல்லல.
சிம்பிள் ப்ரெசன்ட்லயும் வரலாம், சிம்பிள் ஃபியூச்சர்லயும் வரலாம். ஆனால் எப்ப சிம்பிள் ப்ரெசன்ட்ல வரும், எப்ப சிம்பிள் ஃபியூச்சர்ல வரும்னு நான் சொல்லுவேன்னு சொன்னேன். சரிங்களா? ஆமா. இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் கெட் வெட். ஒரு மார்க் போச்சு. ஐ கெட், ஏன்னா அது ரெண்டுல ஒண்ணு தானே இல்லையா? ஆமா, கவனிங்க. ஸ்கூல் புக்ல வந்துட்டு என்ன செஞ்சிடறானா, இது சிம்பிள் ப்ரெசன்ட்ல வரலாம் அல்லது சிம்பிள் ஃபியூச்சர்ல வரலாம்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா எப்ப சிம்பிள் ப்ரெசன்ட்ல வரலாம், எப்ப சிம்பிள் ஃபியூச்சர்ல வரலாம்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இதை கவனிங்க. இஃப் யூ ஒர்க் ஹார்ட் அல்லது இஃப் யூ ஸ்டடி வெல். நீங்க இப்ப படிக்கிறீங்க, எப்ப பரிசு எழுதுவீங்க? குறைஞ்சது ஒரு 4 மாசமாவது ஆகும்னு நினைக்கிறேன். புரியுதா? ஆமா. அதுக்கடுத்து எப்ப ரிசல்ட் வரும்? அது ஒரு 6 மாசம் ஆகும் இல்லையா? அது வந்து என்னது, மேல மேல இருக்கிறவனை பொறுத்து. சரியா? அதுக்கு பிறகு உங்களுக்கு சர்டிபிகேட் எப்ப கையில கிடைக்கும்? அது ஒரு 6 மாசம் ஆகும். சரியா? இப்ப நீங்க உழைச்சது எப்ப, அதுக்கான ரிசல்ட் கிடைச்சது எப்ப? நீங்க உழைச்சது இப்ப, சரிங்களா, பிரசன்ட் டென்ஸ்ல. ரிசல்ட் கிடைச்சது உண்மையிலேயே எப்ப? ஃபியூச்சர் டென்ஸ்ல. சரியா? சரி. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, இப்ப வெளியில போறீங்க, மழை பெய்யுது. சரியா? நீங்க மழையில, அதாவது நீங்க என்னது, இஃப் இட் ரெயின்ஸ், நீங்க நிக்கிறீங்க, மழை பெய்யுது. எவ்வளவு நேரம் ஆகும் நனைகிறதுக்கு? என்னது, அதத்தான் கேட்கிறேன். இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெய்தால், சரிங்களா, நீங்க எவ்வளவு நேரம் ஆகும் நனைகிறது? இருங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க, சொல்லுங்க. இப்ப நீங்க வெளியில நிக்கிறீங்க, இஃப் இட் ரெயின்ஸ், இப்ப மழை பெய்யுது, 10 நாள் கழிச்சு நினைவீங்களா? எப்ப நினைவீங்க? அது இம்மீடியட் ஆக்ஷன், உடனே நடக்குமா? அதாவது என்னன்னா, கண்டிஷனுக்கும் ரிசல்ட்டுக்கும் கால இடைவெளியே இல்ல. புரியுதுங்களா? அந்த சூழல்ல தான் நம்ம என்ன பயன்படுத்துறோம், அங்கேயும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பயன்படுத்துறோம். புரியுதுங்களா? புரிஞ்சா இல்லையா? அப்ப நீங்க யோசிக்கணும். இந்த அதாவது மேம்போக்கா ஓகே, இது வந்து என்னது, சிம்பிள் பிரசன்ட் வந்தா இங்க சிம்பிள் ஃபியூச்சர் அல்லது சிம்பிள் பிரசன்ட் அப்படின்றது. ஆனா எப்ப அப்படின்றது முக்கியம். கால இடைவெளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா சிம்பிள் ஃபியூச்சர்ல தான் வரும். ஒண்ணு. சரி, ஒருவேளை நான் இத வந்து ஃபியூச்சர்ல எழுதி அதை சிம்பிள் எழுதலாமா? எழுதலாமா? இங்க இஃப் கிளாஸ்க்கு அடுத்து வரக்கூடிய ரியல் கண்டிஷன்ல இதுல இத ஃபியூச்சர்ல நான் எழுதலாமா எழுதக்கூடாது? இஃப் யூ வில் ஒர்க் ஹார்ட் எழுதலாமா? வரவே வராது, வரக்கூடாது. சரிங்களா? ஆமா, அதுதான் நான் டென்ஸ் நடத்தும் போதே சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க டென்ஸ் முழுசா வாசிக்கிறீங்க. எஸ், நீங்க ஃபியூச்சர்லயே செய்யறதாக இருந்தாலும் அதை என்னது பிரசன்ட்ல சொல்லி ரிசல்ட் தான் ஃபியூச்சருக்கு போகும். புரியுதுங்களா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, 2 ஃபியூச்சர் சேர்ந்து வருமானா வரவே வராது. 2 ஃபியூச்சர் சேர்ந்து வருமானா என்ன செய்யாது, வரவே வராது. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், ஞாபகப்படுத்துங்க, மறந்துடுவேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்னது, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இதுக்கு பேர் என்னது, ரியல் கண்டிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடப்பதற்கு சாத்தியம் இருக்கக்கூடிய கண்டிஷன். புரியுதுங்களா? இஃப் யூ ஈட் வெல் யூ வில் பி ஹெல்த்தி. இஃப் யூ ஈட் வெல் யூ வில் பி ஹெல்த்தி. நீங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கிறது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? நீங்க நல்லா படிச்சீங்கன்னா பாஸ் ஆகுறது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? அப்ப இதெல்லாம் சாத்தியமானது. புரியுதுங்களா? இதைத்தான் நம்ம என்ன சொல்ல வரோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல சொல்லணும். புரியுதுங்களா? அதனாலதான் இதுக்கு பேர் என்னது, ரியல் கண்டிஷன். புரியுதுங்களா? 2வது கண்டிஷனுக்கு பேர் என்னது, இமேஜினரி கண்டிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். அப்படியா? இப்ப கவனிங்க. இஃப் ஐ டேஷ் an elephant, I would not write
டெட் எக்ஸாமினேஷன். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? இப்ப இந்த இடத்துல என்ன ஆக்சிலரி வெர்ப் வரும்? என்னது? பரவாயில்லையா, ஆப்ஷன் நிறைய கொடுக்கலாம் போல. என்ன என்ன ஆப்ஷன் சொன்னீங்க? ஹேவ் சொன்னீங்க. இஃப் ஐ ஹேவ் an elephant. ஏன் நான் ஒரு யானையை வைத்திருந்தால் அப்படி சொல்லுவீங்களா? சம்பந்தமே இல்லாம யோசிக்கிறீங்களே. இஃப் ஐ am an elephant அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்றேன் நீங்க யானையா இருக்கிறது சாத்தியம்தான். ஏன் நீங்க எதுல சொல்றீங்க? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றீங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டேன்? இது இமேஜினரி கண்டிஷன் இல்லையா? இஃப் ஐ வேர் an elephant. நல்லா கவனிங்க. அதாவது ரியல் என்ன சொல்றது, கண்டிஷனல்லையே மெயின் கிளாஸ்ல would plus v1 அல்லது would not plus v1 அப்படின்னு வந்துருச்சுன்னா புரியுதுங்களா? இங்க நீங்க கவனிக்கணும். இங்க ஒரு நவுன் இருக்கு, இங்க ஒரு நவுன் இருக்குன்னா இந்த ரெண்டுக்கு இடையில எது மட்டும்தான் வரும்? வேர் மட்டும்தான் வரும். நீங்க ஐ சிங்குலர் தானே, அதனால நான் வாஸ் எழுதுறேன்னா ஒரு மார்க் போச்சு. புரியுதுங்களா? இஃப் ஐ வேர் an elephant I would not write TET examination. நான் ஒரு யானையாக இருந்திருந்தால் டெட் எக்ஸாம் எழுத வேண்டிய தேவை இருந்திருக்காது, எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இது நடக்கிறதுக்கு சாத்தியமா? பிறந்துட்டான், வந்து சேர்ந்துட்டான், சரிங்களா? கிளாஸுக்கு அனுப்பியாச்சு, இனிமே வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்ல. அப்ப இது உங்களை முழுக்க உங்களுக்கு என்னது? ஜஸ்ட் இமேஜினேஷன், கற்பனை, சரிங்களா? ஒண்ணு. அல்லது இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா வரும், சரிங்களா? இது என்னது? அதே இதுதான், would plus v1 அல்லது would not plus v1. பாசிட்டிவா இருந்துச்சுன்னா would plus v1, சரிங்களா? நெகட்டிவா இருந்துச்சுன்னா would not plus v1. ஆனா இது என்னது? இது ரெண்டுமே நவுனா இருந்துச்சுன்னா தான் என்னது இங்க வேர். ஒருவேளை சரிங்களா என்ன சொல்லலாம்? ஒரு கற்பனைக்காக if I ran fast, நான் வேகமாக ஓடி இருந்தால், சரிங்களா? அல்லது வேகமாக ஓடுனா என்னது? I would win Olympic medal சொல்லலாம். ஆனா நடக்குமா? இது அதாவது சாத்தியமே, கற்பனைக்கு மட்டுமே உள்ளது. புரியுதுங்களா? அப்ப வேர்ப்ல இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும். if I ran fast, சரிங்களா, I would win Olympic medal. புரியுதுங்களா? புரியுது, சரியா? அப்ப இது இந்த வடிவத்துல நீங்க சொல்லிட்டீங்கன்னாலே அது என்னது? அது கற்பனைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப நீங்க சொல்லிக்கலாம், தாராளமா சொல்லிக்கலாம், சரிங்களா? if I were the mother general of the congregation சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம், அது கற்பனை தான். புரியுதுங்களா? ஆமா. ஒருவேளை நீங்க அதே இதை வந்து பெரியவங்கள்ட்ட போயிட்டு if I am the mother general of the congregation சொன்னா கோபம் வரும். ஏன்? நல்லா கவனிங்களே. நிறைய பேர் நம்ம வந்து புகார் சொல்லும் போது சொல்லுவான், நான் மட்டும் மதர் ஜெனரலா இருந்தா அதை செய்வேன் இதை செய்வேன்ட்டு. நீங்க ஐ ஆம் போட்டீங்கன்னா நீங்க உண்மையிலேயே பேசுறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆமா. இஃப் ஐ வேர் த மதர் ஜெனரல்னா அது ஜஸ்ட் கற்பனைக்காக பேசுறீங்கன்னு அர்த்தம். இப்படித்தான் நிறைய பேர் மாட்டிக்குவோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஆமா. நீங்க வேர் அப்படின்றது இமேஜினேஷன், அது ஜஸ்ட் ஃபார் ஃபன், இமேஜினேஷன் தான். பட் ஐ ஆம் போட்டீங்கன்னா அது ரியல் கண்டிஷன், நீங்க ஏதோ முயற்சி பண்றீங்கன்னு ஆயிடும். இஃப் ஐ ஆம் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா என்னது? நான் மட்டும் தமிழ்நாடோட சிஎம் இருந்திருந்தா இதையெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னா நான் உண்மையிலேயே ரியலா பேசுறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இஃப் ஐ வேர் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு கற்பனை, நான் முதல்வராக இருந்தால். புரியுதுங்களா? சோ அப்ப இதுக்கு பேர் என்னது? இமேஜினரி கண்டிஷன். இது கற்பனைக்கு எல்லாத்துக்குமே ரெண்டு பக்கமும் நவுன் இருந்துச்சுன்னா கண்ணை முடிக்கிட்டு நீங்க வேற தான் போடணும். புரியுதுங்களா? இப்ப கற்பனை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மெயின் கிளாஸ்ல இங்க would plus v1 இருக்கும், இல்லைன்னா would not plus v1 இருக்கும். புரியுதுங்களா? அப்படி இருந்துச்சுனாலே என்னதுதான்? கற்பனை தான். என்னது டவுட் உங்களுக்கு? இருங்க, அப்படி வரவே வராது. ரெண்டுமே நவுனா வரும். ஒண்ணு அப்படி இல்லைன்னா இது பாஸ்ட் டென்ஸ்ல வெர்ப் ஃபார்மேட்ல வந்துடும். புரியுதுங்களா? இப்ப ஒண்ணு இல்ல, இஃப் ஐ ஸ்டடிடு வெல் ஐ வுட் பாஸ். புரியுதுங்களா? ஒருவேளை வெர்ப் ஃபார்ம் அங்க வந்துச்சுன்னா இஃப் ஐ ஸ்டடிடு வெல் ஐ வுட் பாஸ், நான் நல்லா படிச்சேன்னா பாஸ் பண்ணுவேன்.
புரியுதுங்களா? ஆனா என்னோட தொழில் என்னவா இருக்கும்? நான் படிக்காதவனா கூட இருப்பேன். புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம சொல்லும் போது அது கற்பனையா இருக்காது. இப்ப ஒருத்தர் சம்பந்தமே இல்லை, ஒரு யானை சொல்லுதுன்னு வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இஃப் ஐ ஸ்டடிடு வெல் ஐ வுட் பாஸ் அப்படின்னா யானையை பொறுத்த வரைக்கும் அது என்னது? கற்பனை. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இதுதான். அப்ப ரெண்டு நவுன் வந்துச்சுன்னா வேர் வரும். இங்க வுட் பிளஸ் V1 அல்லது வுட் நாட் பிளஸ் V1 அப்படின்றது என்னது? மஸ்ட். புரியுதுங்களா? ஓகே. அதே நேரம் இங்க என்னது? ஒருவேளை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்தாலும் இங்க வுட் பிளஸ் V1 அல்லது வுட் நாட் பிளஸ் V1 அப்படின்னு வந்தாலும் அது கற்பனை தான். ஓகேவா? இது என்ன கண்டிஷன்? இமேஜினரி கண்டிஷன். இது என்னது? செகண்ட் டைப். புரியல. இஃப் ஐ குட் அப்படின்னு வருமான்னு கேக்குறீங்களா? வராது, வராது. சரிங்களா? ஏன் ஒரு நீங்க சொல்றது எப்படி சொல்றீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லயே சொல்றீங்க. ஒரு முழுசா முடிங்க பாப்போம். அப்பெல்லாம் வராது. அது மூணாவது கண்டிஷனுக்கு போக நான் சொல்றேன் உங்களுக்கு. பாசிட்டிவா இருந்தா வுட் பிளஸ் V1. இப்ப கவனிங்க, இஃப் ஐ ஸ்டடிடு வெல் ஐ வுட் பாஸ்ன்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஒருவேளை அதே நேரம் நான் என்ன சொன்னேன்? இஃப் ஐ வேர் an elephant ஐ வுட் நாட் ரைட் த டெஸ்ட்னு சொன்னேன். புரியுதுங்களா? சோ அது வந்து சென்டென்ஸை பொறுத்ததுதான், பாசிட்டிவா நெகட்டிவான்றது. ஆனா வுட் எங்க என்னது? மஸ்ட். புரியுதா? ஆமா, வுட் பிளஸ் V1 வுட் நாட் பிளஸ் V1ன்றது அது மீனிங் முடிவு பண்ணும். பட் அதுக்கு முன்னாடி என்னது? நமக்கு ரெண்டு நவுன் இருந்தா வேர், அப்படி இல்லைன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சரியா? ஓகேவா? பாசிபிள் தானே? பாசிபிள் தானே? இஃப் ஐ லிவ்ட் லைக் an elephant சொல்லலாமா சொல்லக்கூடாது? நான் ஒரு யானையை போல வாழ்வது சாத்தியமா இருந்தா அல்லது வாழ முடிஞ்சா ஐ வுட் நாட் டேக் சரி ஐ வுட் நாட் கேர் அபவுட் எனிதிங் சொல்றீங்க. உண்மைதானே? அவ்வளவுதான். இது வந்து என்னது? ஜஸ்ட் அறிஞர்ல இந்த வடிவத்துல நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு பேர் என்னது? கற்பனை. புரியுதா? ஓகே. மூணாவது கண்டிஷன் என்னது? தேர்ட் கண்டிஷன் அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன் அல்லது இம்பாசிபிள் கண்டிஷன். அப்படின்னா என்னது? நடக்கவே நடக்காதா? நிறைவேற்றப்படாத ஆசைகள். சரி, நடக்கவே முடியாது. இப்ப ரெண்டாவதுல வந்து நடந்துருச்சா என்ன? ரெண்டாவது கண்டிஷன்ல இது இமேஜின் பண்ணலாம், அது இமேஜின் கூட பண்ண முடியாதா? ஓகே, அப்படிலாம் கிடையாது. நான் எல்லா இடங்களையும் சொல்றதா, ஆனா உங்கள்கிட்ட கொஞ்சம் லேட்டா சொல்றேன். சரிங்களா? எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிடுவேன். இப்ப நீங்க ரொம்ப சின்சியரா படிக்கிறீங்க. புரியுதா? உங்களுக்கு உங்கள் மீதே ஒரு திருப்தி வந்த காலமா இருக்கு இந்த ஒரு வாரம். அப்படித்தானே? நம்ம நல்லா படிக்கிறோம், கொஞ்சம் முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இது 40 நாள் படிப்பீங்க, அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு போனோடனையும் படிக்கிறீங்க. புரியுதா? இதே எஃபோர்ட்ல என்ன செய்றீங்க? படிக்கிறீங்க. என்ன சிக்கல் வந்தாலும் இலக்கு ஒண்ணுதான், என்னது? டெட்ல பாஸ். புரியுதா? ஸோ படிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஓகே, போயிட்டே இருக்குது. எக்ஸாம் என்ன செஞ்சிடறான்? அறிவிச்சிடறான். அறிவிச்ச பிறகு இன்னும் எஃபோர்ட் எடுத்து படிக்கிறீங்க. புரியுதா? படிச்ச பிறகு எக்ஸாமுக்கு ஒரு மாதம் இருக்குன்னு வச்சுக்கிறோமே. நல்லா படிக்கிறீங்க, ரிவைஸ் பண்றீங்க, கிளாரிஃபை பண்றீங்க, கிளாஸ் எல்லாம் ப்ராப்பரா அட்டன் பண்றீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க, எந்த இதுவும் இல்லை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்னது? தாய் மாமா வீட்டு ஃபங்க்ஷன், அம்மா வீட்டுல 2 ஃபங்க்ஷன், சபையில 4 ஃபங்க்ஷன், ஸ்கூல்ல 2 ஃபங்க்ஷன், இப்படி வருது. புரியுதுங்களா? இதுல ஏறக்குறைய நீங்க ஒரு 2 ஃபங்க்ஷன் போனாலே போதும் அப்படின்னு ஒரு சூழல் தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறோம். அட்டன் பண்ணிடுறோம். அட்டன் பண்ண பிறகு எக்ஸாமும் வந்துருது 2-3 நாள்ல. இப்ப போய் எக்ஸாம் எழுதுறோம். நமக்கு மேபி மார்க் 81 இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுவோம். நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இஃப் ஐ ஹேட் என்ன சொல்லுவீங்க? இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் வெல் இன் தி லாஸ்ட் மொமெண்ட் ஐ வுட் ஹேவ் பாஸ்ட் சொல்லிருப்பீங்கல்ல. அப்ப நான் லிசனர் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா நம்ம பாஸ் ஆகலைன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆமாதானே? இஃப் த டிரைவர் ஹேட் பீன் கேர்ஃபுல் இல்லையா? இஃப் த டிரைவர் ஹேட் பீன் கேர்ஃபுல் தி ஆக்சிடென்ட் வுட் நாட் ஹேவ் ஹேப்பன்ட் அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடந்தே இருக்காது. அப்படின்னா என்ன பொருள்? டிரைவர் கேர்ஃபுல்லா இல்லைன்னு அர்த்தம். இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லாம இருந்துச்சா? அவர் நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம்? கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம். ஒரு சாத்தியம் இருந்தது.
ஆனா அந்த சாத்தியத்தை பயன்படுத்தாததுனால என்ன செஞ்சுச்சு, அங்க நடக்க வேண்டிய ஒண்ணு என்ன செய்ய நடக்காம போச்சு இல்லையா, அதை தவிர்க்க வரல முடியல. புரியுதுங்களா? இதுக்கு பேரு தான் என்னது, இம்பாசிபிள் அல்லது அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன். என்ன அர்த்தம், இந்த பரீட்சையை நம்ம இதே பரீட்சையில பாஸ் ஆக முடியாதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நம்ம முயற்சி எடுக்கிறோம், ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனா அந்த வாய்ப்பை தவற விட்டதுனால அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இல்ல, அதுதான் இம்பாசிபிள். புரியுதுங்களா? அதுதான் தேர்ட் கண்டிஷன். அதனாலதான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், தயவு செஞ்சு தேர்ட் கண்டிஷனுக்கு போயிடாதீங்க, நினைச்சு கூட பார்க்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் அப்படி ஒரு சூழல் வரும். புரியுதுங்களா? நிறைய உண்டு எல்லாருக்கும் என்னது, அப்படியான சூழல்கள் நிறைய வரும். நாம தான் என்ன செய்யணும், சுதாரிக்கணும். நிறைய படிப்பாங்க, ரொம்ப சின்சியரா படிப்பாங்க. புரியுதா? கடைசி நேரங்கள்ல இன்பமோ துன்பமோ எது வேணாலும் வரும். அந்த நேரம் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம். புரியுதா? இப்ப என்னங்களா எடுத்துக்கிறீங்களே, ஆகஸ்ட் 18 எக்ஸாம், ஆகஸ்ட் 6ஆம் தேதி எங்கள் ஊர்ல கொடியேற்றம், ஆகஸ்ட் 14ஆம் தேதி திருவிழா, ஆகஸ்ட் 15 கொடி இறக்கம். புரியுதுங்களா? அப்ப அந்த கடைசி வாரம் எனக்கு எப்படி இருந்திருக்கு மட்டும் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே ஆகஸ்ட் 18 தான் எனக்கு எக்ஸாம். சரியா? 17 பேப்பர் 1, 18 பேப்பர் 2. எனக்கு எப்படித்தான் இருந்திருக்கும், கம்ப்ளீட்டா மைக் செட் போட்டு ஊர் பூரா பாட்டு சத்தம் தான் கேட்கும். படிக்க முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்க இல்லையா? அதை தாண்டி ஊர்ல ஏதாவது வேலை செய்யாம இருந்திருக்க முடியுமா? அட்லீஸ்ட் வீட்டுக்கு என்ன செஞ்சிருப்போம், வேலைகள் செஞ்சிருப்போம். ஆனா அதை கடந்து 15ஆம் தேதி முடிச்சோன்னு 2 நாள் கழிச்சு பரீட்சை. ஆனா ஒரே ஒரு கவனம் தான், என்னது, இந்த திருவிழாவை விட எனது தேர்வு முக்கியமானது. புரியல? நான் எங்கிட்டாவது போவேன், நான் புத்தகத்தை எடுத்துட்டு வயக்காட்டு கூட போயிருவேன். என் கூட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்னெல்லாம் செஞ்சு படிச்சிருப்பேன் அப்படின்ட்டு. சரிங்களா? நானும் சொல்றேன்ல, அதாவது ஒரு இடத்துல என்னால படிக்க முடியாத ஒரு சூழலா, புத்தகத்தை எடுத்துட்டு எங்க வேணாலும் போகலாம். புரியுதா? பட் என்னது, புரியல, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லையே அப்படின்றீங்களா, ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? ஆனா உங்களுக்கு முடியும், கொஞ்சம் தேடி பாத்தீங்கன்னா நிச்சயமா முடியும். சரியா? ஆமா. புரியல, ஒண்ணுமே சொல்லலைன்றீங்களா? சரி, சரியா? அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இதை மட்டும் கவனமா வச்சிருங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஏன்னா நான் இப்ப ராஜா செல்லு இதுக்கு ஆன்ல இருக்கா, இது ஆன்ல இருக்கா, அமுத்திரு. இல்ல எடிட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி தான் அவங்க போடுறாங்க.